டைட்டில்: மறைந்த வீடு, இருளின் சாட்சி. பேக்ரவுண்ட்: மெதுவான பயமுறுத்தும் இசை. இந்த உலகத்தில் சில வீடுகள் வீடுகளாக இருக்காது. அவை ரகசியங்களை புதைத்திருக்கும் கல்லறைகள். ஒரு வீடு, ஒரு குடும்பம், மறைந்த 3 உயிர்கள். ஆனா யாரும் கொலை நடந்ததே இல்லன்னு சொல்றாங்க. அந்த வீடு இன்னும் இருக்குது. ஆனா அதுக்குள்ள போனவர்கள் திரும்பி வந்ததே இல்லை. இது ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாகக் கொண்ட கதை. பேக்ரவுண்ட்: கிராம சத்தம், காற்று. நரேஷன்: மதுரைக்கு அருகே இருக்கும் ஒரு சிறிய கிராமம். பெயர் கரும்பாலை. அந்த கிராமத்துல எல்லாருக்கும் தெரியும் ஒரு வீடு. அந்த வீடு போகாதே ன்னு பெரியவர்கள் எச்சரிப்பாங்க. ஏன் தெரியுமா? ஏனென்றால் அந்த வீட்டுல 15 வருடத்துக்கு முன்பு நடந்த ஒரு சம்பவம். கேரக்டர் 1: முருகன், ஃப்ரெண்ட் சோகஸ்மைலி. கார்த்திக்: நீ அந்த வீட்டுக்குள்ள போகப் போறியா? கேரக்டர் 2: கார்த்திக், ஹீரோ சோகஸ்மைலி. நம்ம யூடியூப்க்கு இதுதான் பெரிய சான்ஸ்டா, கோஸ்ட் வீடியோ வைரல் ஆயிடும். முருகன்: இது கோஸ்ட் இல்லட்டா, இது வேற ஏதோ. பேக்ரவுண்ட்: கதவு கீச்சு சத்தம். நரேஷன்: கார்த்திக், முருகன் இருவரும் கேமராவை எடுத்துக்கிட்டு அந்த வீட்டின் வாசலை திறந்தாங்க. டோர் கிரீக்ஸ். அந்த வீட்டுக்குள்ள போனவுடன் ஒரு விசித்திரமான வாசனை. மூச்சே அடைக்குது. கார்த்திக் விஸ்பர் சோகஸ்மைலி: இந்த ஸ்மெல் என்னடா? முருகன்: பழைய இரத்த வாசனை மாதிரி இருக்கு. பேக்ரவுண்ட்: மெதுவான ஹர்ட்பீட் சவுண்ட். நரேஷன்: சுவற்றுல பழைய இரத்தக் கரைகள். மேலே தொங்கும் புரோக்கன் ஃபேன். ஆனா அதுல விசித்திரம் என்னன்னா, அந்த ரத்தம் இன்னும் காயவே இல்லை போல இருந்தது. 15 வருடங்களுக்கு முன்பு அந்த வீட்டில் வாழ்ந்தது ராமசாமி, அவனோட மனைவி மற்றும் 10 வயது பெண் குழந்தை. ஒரு இரவு அந்த வீட்டிலிருந்து அழுகை சத்தம் கேட்டது. சைல்ட் கிரையிங் சோகஸ்மைலி: அப்பா ப்ளீஸ். இல்ல அப்பா. பேக்ரவுண்ட்: சடன் ஸ்கிரீம். அடுத்த நாள் அந்த குடும்பம் முழுவதும் காணாமல் போய்விட்டது. முருகன்: இந்த வீடியோ கேன்சல் பண்ணலாம். கார்த்திக்: இப்போதான் இன்ட்ரெஸ்டிங் ஆகுது, கேமரா ஆன் பண்ணு. பேக்ரவுண்ட்: கேமரா ரெக்கார்டிங் பீப். அவர்கள் கேமராவை ஆன் பண்ணின உடனே ஒரு சத்தம். மேல் மாடியில் இருந்து சவுண்ட். டக் டக் டக். முருகன் பயந்து சோகஸ்மைலி: யாரோ நடக்குறாங்க மேல. கார்த்திக்: வாங்க போய் பார்ப்போம். கார்த்திக், முருகன் இருவரும் மெதுவாக மேல் மாடிக்கு ஏறினார்கள். ஒவ்வொரு படியும் மரம் கீச்சென்று ஒலி செய்தது. முருகன் அச்சத்துடன் சோகஸ்மைலி: எனக்கு நல்லா ஃபீல் ஆகலடா, நம்ம போயிடலாம். கார்த்திக்: ஒரு லாஸ்ட் செக் பண்ணி போலாம். இந்த கேமரா தான் க்ளூ. அந்த பழைய கேமராவை கார்த்திக் ப்ளே பண்ணினான். ஸ்டாட்டிக் நாய்ஸ். அந்த வீடியோவில் அந்த வீட்டின் ஹால். ராமசாமி நின்று கொண்டிருக்கிறார். அவருடைய கண்கள் சாதாரணமா இல்லை. ராமசாமி பயங்கர குரல் சோகஸ்மைலி: அவர்கள் உள்ளே வந்துட்டாங்க, அவர்களை வெளியே விடக்கூடாது. பேக்ரவுண்ட்: சைல்ட் கிரையிங் கிளாஸ் பிரேக்கிங். நரேஷன்: அவரின் மனைவி ஓடிக்கிட்டு வந்தாள். மனைவி: நீ என்ன பண்ணுறே ராமசாமி? இது நம்ம குழந்தை. வீடியோ நிறுத்தப்பட்டது. ஆனா ஒரு விஷயம் மட்டும் இருந்தது. முருகன் தடுமாறி சோகஸ்மைலி: அவன்தான் அவங்க குடும்பத்தையே. கார்த்திக் மெல்ல சோகஸ்மைலி: ஆனா பாடி எதுவும் கிடைக்கலையே.
பேக்ரவுண்ட் விஸ்பர் சவுண்ட். அன்னோன் பாய்ஸ் விஸ்பர் சோக ஸ்மைலி. அதே இன்னும் இங்கேதான் இருக்கு. அந்த சத்தம் கேட்ட உடனே அவர்கள் திரும்பி பார்த்தார்கள். கதவு தானாக பூட்டிக் கொண்டது. முருகன் டா கதவு திறக்கல. மேலே யாரோ ஓடுவது போல சத்தம். ஆனா அவர்கள் மட்டுமே அந்த வீட்டில் இருந்தார்கள். கார்த்திக் கேமரா ஆன் வைடா. கேமரால ஒரு ஷேடோ மெதுவாக பின்னால் நகர்ந்தது. முருகன் அதிர்ச்சி சோக ஸ்மைலி. டா உன் பின்னாடி. கார்த்திக் மெதுவாக திரும்பினான். அவன் முன்னால் ஒரு சிறுமி. சைல்ட் சாஃப்ட் வாய்ஸ் சோக ஸ்மைலி. நீங்களும் வெளியே போக முடியாது. அந்த சிறுமியின் முகம் முழுக்க இரத்தம். கண்கள் கருப்பு. கார்த்திக் அதிர்ச்சியில் சோக ஸ்மைலி. யார்? சைல்ட். நான் இந்த வீட்டில இருந்து போக முடியாதவள். முருகன் அவங்க குழந்தைடா. அந்த சிறுமி மெதுவாக பேச ஆரம்பித்தாள். சைல்ட் ஸ்லோ சோக ஸ்மைலி. என் அப்பா எங்களை கொலை செய்யல. கார்த்திக் அப்போ யார்? சைல்ட் சிரித்து சோக ஸ்மைலி. அவன் உள்ளே வந்த பிறகு அப்பா வேற யாரோ ஆனார். முருகன் மெதுவாக பின்னால் நகர்ந்தான். அவனின் கால்கள் நடுங்கிக் கொண்டிருந்தது. அவன் முன்னால் கார்த்திக் இல்லை. அவன் உடம்புக்குள்ள வேற யாரோ. முருகன் அச்சத்துடன் சோக ஸ்மைலி. டா கார்த்திக் நீ தானே டா. பேக்ரவுண்ட் டிஸ்டார்டட் லாஃப். கார்த்திக் பொசஸ்ட் வாய்ஸ் சோக ஸ்மைலி. கார்த்திக் இப்போ இல்ல. முருகன் திடீரென்று திரும்பி ஓடினான். கீழே இறங்க முயற்சி செய்தான். ஆனா பேக்ரவுண்ட் சடன் தட். அவன் கீழே வந்ததும் வாசல் காணவில்லை. முருகன் அதிர்ச்சி சோக ஸ்மைலி. டா டோர் எங்கே போச்சு? நரேஷன் அந்த வீடு அதன் வடிவத்தை மாற்ற ஆரம்பித்தது. முருகன் ஓடிக்கொண்டே இருந்தான். ஆனா அவன் போகும் வழி திரும்பி அதே இடத்துக்கு வந்தது. முருகன் இது எப்படி பாசிபிள்டா? பேக்ரவுண்ட் விஸ்பரிங் வாய்ஸஸ் ஆல் அரவுண்ட். வாய்ஸஸ் வெளியே போக முடியாது. இங்கதான் நீங்களும். அந்த நேரத்தில் முருகனுக்கு ஒரு விஷயம் நினைவுக்கு வந்தது. கிராமத்துல ஒரு வயதான ஆள் சொன்னது. ஓல்ட் மேன் ஃபிளாஷ்பேக் வாய்ஸ் சோக ஸ்மைலி. அந்த வீடு சாதாரண வீடு இல்ல. அது ஒரு பூஜை நடந்த இடம். பல வருடங்களுக்கு முன்பு அந்த வீட்டில் ஒரு கருப்பு மந்திர பூஜை நடந்தது. அந்த பூஜையில் ஒரு ஆவி அழைக்கப்பட்டது. ஆனா அதை திரும்ப அனுப்பவில்லை. அந்த ஆவி ராமசாமியை உடம்பாக பயன்படுத்தியது. பாய்ஸ் டீப் சோக ஸ்மைலி. நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன். நரேஷன் அந்த ஆவி உடம்புகளை மாற்றி இங்கேயே இருக்கிறது. கார்த்திக் பொசஸ்ட் மெதுவாக முருகனை நோக்கி நடந்தான். முருகன் டா நான் உன்னை இங்க விட்டு போக மாட்டேன். கார்த்திக் ஈவில் ஸ்மைல் சோக ஸ்மைலி. அப்போ நீயும் இங்கதான். கார்த்திக் முருகனை தள்ளினான். அவன் தரையில் விழுந்தான். அந்த நேரத்தில் முருகனின் கண்களில் கேமரா விழுந்தது. முருகன் திங்கிங் சோக ஸ்மைலி. இந்த கேமரா எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணுது. நரேஷன் அவன் வை எடுத்தான். பேக்ரவுண்ட் பிளேபேக் சவுண்ட். நரேஷன் அவன் பழைய ஃபுட்டேஜ் பிளே பண்ணினான். அந்த வில் ஒரு ரகசியம். வாய்ஸ் இன் வீடியோ. இந்த ஆவியை நிறுத்த ஒரு உயிர் பலியாக வேண்டும். முருகன் ஷாக் சோக ஸ்மைலி. அதான் ரீசன்.
முருகன் கார்த்திக்கை பார்த்தான். முருகன், கண்ணீர் சோகஸ்மைலி. நான் உன்னை கொல்ல முடியாதுடா. கார்த்திக், ஈவில் சோகஸ்மைலி. அப்போ நீதான். முருகன் கையில் இருந்த இரும்புக் கம்பி. அவன் கைகள் நடுங்கிக் கொண்டிருந்தது. அவன் முன்னால் கார்த்திக். ஆனா அவன் இல்ல. முருகன், கண்ணீருடன் சோகஸ்மைலி. நான் என்ன செய்ய? பேக்ரவுண்ட் விஸ்பர் கோஸ்ட் வாய்ஸ். வாய்ஸ். ஒரு உயிர். அல்லது இரண்டும். நரேஷன். அந்த வீடு முருகனின் முடிவுக்காக காத்திருந்தது. முருகன் மெதுவாக கண்களை மூடினான். முருகன், நான் தான் முடிவு பண்ணணும். அவன் திடீரென்று ஓடினான். கார்த்திக்கிடமில்லை. பேக்ரவுண்ட் மெட்டல் ஹெட் சவுண்ட். அவன் அந்த இரும்புக் கம்பியை தன் மார்பில் தானே குத்திக் கொண்டான். முருகன், வலி சோகஸ்மைலி. இது இங்குதான் முடிஞ்சிடணும். அந்த நேரத்தில் அந்த வீடு முழுக்க குலுங்க ஆரம்பித்தது. கோஸ்ட் பாய்ஸ், ஆங்கிரி சோகஸ்மைலி. இது நான் கேட்காத பலி. நரேஷன். ஆவி கோபத்தில் கத்தினது. ஆனா பேக்ரவுண்ட் பிரேக்கிங் சவுண்ட். அந்த சக்தி மெதுவாக குறைய ஆரம்பித்தது. கார்த்திக் மெதுவாக தரையில் விழுந்தான். அவன் கண்கள் சாதாரணமா மாறினது. கார்த்திக், வீக் சோகஸ்மைலி. முருகன். அவன் முன்னால். முருகன் இரத்தத்தில் கிடந்தான். முருகன், மெல்ல சோகஸ்மைலி. வெளியே போ. கார்த்திக், அழுது சோகஸ்மைலி. நீயும் வாட்டா. முருகன், இந்த வீடு இன்னும் உயிர் கேட்கும். நான் இருந்தா அது முடியாது. பேக்ரவுண்ட் லாஸ்ட் பிரெத். கார்த்திக் அழுதபடி வெளியே ஓடினான். அவன் வெளியே வந்த உடனே பேக்ரவுண்ட் ஹவுஸ் கொலாப்சிங். அந்த வீடு தானாக சரிந்து விழுந்தது. ஒரு சில நாட்கள் கழித்து கார்த்திக் அந்தவை அப்லோட் பண்ணினான். வாய்ஸ் ஓவர் வீடியோ நரேஷன் சோகஸ்மைலி. இந்த வீடு இப்போ இல்லை. ஆனா அந்த சாபம். வீடியோ அப்லோட் ஆன சில மணி நேரத்தில் கமெண்ட்ஸ் வர ஆரம்பிச்சது. காமெண்ட், வாய்ஸ். இந்த சேம் வீடு இன்னும் இருக்கு. நான் இப்போ இதுக்குள்ள இருக்கேன். அந்த வீடியோ தானாக ப்ளே ஆனது. அதில் கார்த்திக் அந்த வீட்டுக்குள்ள மீண்டும் நடக்கிறான். கோஸ்ட் பாய்ஸ், ஃபைனல் சோகஸ்மைலி. இந்த கதை முடிவடையாது. த எண்ட்.